திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 872, அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது மைத்ரேய மாமுனிவர் அவர்களை வனத்திலே சந்தித்தார். சூதாட்டத்தால் ஏற்பட்ட நிலையை உணர்ந்து பாண்டவர்களுக்காக மிகவும் மனம் வருந்தினார். அதனால் துரியோதனனுக்கு அறிவுரை கூறி தெளிவிக்க விரும்பினார். தனது நல்லுரைகளை கேட்டு துரியோதனன் திருந்துவான் என்ற நம்பிக்கையில் தாமாகவே விரும்பி அஸ்தினாபுரத்தின் அரண்மனையை நோக்கி சென்றார். துரியோதனன் மைத்ரேய முனிவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். பின்னர் முனிவர் துரியோதனிடம், துரியோதனா, நான் வனத்தில் பாண்டவர்களை சந்தித்தேன். நீ அவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள், தர்மத்தின்படி நடப்பவர்கள். உன் கோபத்தினால் நீ அழிந்து விடாதே. அவர்கள் மண்ணை அவர்களிடமே கொடுத்துவிடு, இல்லையேல் அவர்களால் நீ மண்ணுக்குத்தான் போவாய் என எச்சரித்தார். பாண்டவர்களுக்கு ஆதரவாக முனிவர் சொல்ல சொல்ல துரியோதனனுக்கு மைத்ரேயர் மீது இருந்த மரியாதை மெல்ல மெல்ல குறைந்தது. அவர் கூறிய எதையும் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை. தனது சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து தனது தொடையை தட்டி தட்டி, பாண்டவர்கள் அவ்வளவு வலிமையுடையவர்களா என்று ஏளனமாக பேசி முனிவரை அவமதித்தார். இதனால் மைத்ரேய முனிவர் மிகுந்த சினம் கொண்டார். உடனே துரியோதனிடம், துரியோதனா, உனது தொடையில் தட்டி தட்டி ஆணவத்துடன் பேசி என்னை அவமானப்படுத்துகிறாய். எந்த தொடையை தட்டி தட்டி பேசினாயோ அந்த தொடையிலே பீமன் தனது கதாயுதத்தால் அடித்து உன் உயிரை குடித்து விடுவான் என்று சாபமிட்டார். மைத்ரேயரின் சாபத்தால் துரியோதனின் உயிர் தொடையிலேயே நிலை கொண்டிருந்தது. அதேபோன்று 18ஆம் நாள் போரில் பீமன் தனது கதாயுதத்தால் துரியோதனின் தொடையில் அடிக்கவும் அவர் உயிர் பிரிந்தது. வில்லை ஏந்திய வீரரிடம் பகை கொண்டாலும் சொல்லை ஏந்திய அறிஞரின் பகையை கொள்ளக்கூடாது என்பதை வில்லேருளவர் பகை கொள்ளினும் கொல்லற்க, சொல்லேருளவர் பகை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்லோரிடம் பகை அழிவு, எல்லோரிடமும் அன்பு ஆக்கம்.